இங்கே ஒரு வேட்பாளர் போட்டியிடுறாரு. அவங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த அளவுக்கு வாக்கு வாங்குவீங்கன்னு நினைக்கிறீங்க? பெருவாரியான வாக்குகள் எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னு சொன்னால், நான் ஏனோ இன்னைக்கு வந்து இந்த மக்களுக்கு அறிமுகம் இல்லை. அறிமுகம்னா நான் கிட்டத்தட்ட 25 வருடமாக அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்து சார்பாக மக்களுக்கு பெண்களுக்கான போராட்டங்களை நடத்தியிருக்கேன். பெண்களுக்கு என்ன பிரச்சனையோ அங்கெல்லாம் போய் நின்று இருக்கேன். அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இன்னைக்கு விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளர்களுக்கு, இப்படியே இளைஞர்களுக்கு, இது மாதிரியான எல்லா இதுலையும் வந்து நம்ம தலையிட்டு போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். ஒரு போராளியாக தான் நான் இன்னைக்கு வந்து இந்த களத்தில் நிற்கிறேன்னு தவிர ஏதோ இன்னைக்கு தேர்தலுக்காக மட்டும் நான் இந்த இடத்துல வந்து நான் நிற்கலை. இப்போ நாம் கீழ்வேலூர் தொகுதியில் உள்ள கீழே வாழக்கடை அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மக்கள் கருத்துக்களை கேட்டிருந்தோம். இங்கே இந்த தொகுதியில் யாருக்கு ஆதரவு அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை சொன்னாங்க. இப்போ இந்த ஊருக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம்னா, ஏற்கனவே கம்யூனிஸ்ட் வசம் இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் இந்த முறை வந்து நாகமாலிக்கு இல்லாமல் பெண் வேட்பாளரை நிறுத்திருக்காங்க அந்த கட்சியிலேருந்து. அந்த கட்சியுடைய வேட்பாளர் டி லதா அவர்களுடைய ஊர் தான் இது. இப்போ அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து சில கேள்விகளை கேட்க போகிறோம். என்ன சொல்கிறாங்கன்னு தான் பார்ப்போம். கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தளவுக்கு வந்து ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது. ஆண் பெண் இருவருமே சமமாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த அடிப்படையில் தான் வந்து என்னை வேட்பாளராக தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த தொகுதியில் ஏற்கனவே நிறைய விஷயங்களை செஞ்சுருப்பீங்க உங்கள் கட்சி. இப்போது என்ன விடுபட்டிருக்கு, அதெல்லாம் என்னென்னலாம் செய்யலான்னு இருக்கிறீங்க? அது ஏற்கனவே இன்னும் இல்லை, இப்போ தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி அவர்கள் இப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே வந்து தீர்வுக்கு கொண்டுகிட்டு வந்திருக்கார். முடிஞ்ச அளவுக்கு, அதாவது இந்த 10 ஆண்டு காலத்தில் எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வந்து செய்திருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட வந்து நாங்கள் வந்து அவர் செய்திருக்கக்கூடிய பணிகளை ஒரு புத்தகமாகவே நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறோம். அப்படி ஏராளமான வேலைகள். இன்னும் இந்த பகுதிகள்ன்ட்டு சொல்லணும்னு சொன்னால், இங்கே ஏற்கனவே விவசாயம் சார்ந்த மாவட்டம் தான் இந்த மாவட்டம். இங்கே விவசாயங்கிறது நாளுக்கு நாள் போய்கிட்டே போய்கிட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கணும், இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆறு, குளம், ஏரி இதையெல்லாம் வந்து தூர்வாருனாக்கா கண்டிப்பாக வந்து ஓரளவு விவசாயிகளுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து இன்றைக்கி இந்த 100 நாள் வேலையில் இந்த டெல்டா மாவட்டம்னு சொன்னாலே விவசாயம்தான். இன்றைக்கி விவசாய தொழிலாளர்களுக்கு வந்து 100 நாள் வேலைங்கிறது மத்திய அரசாங்கம் முழுக்க முழுக்க இல்லாமல் தான் இன்றைக்கி போயிட்டுருக்குது. இன்றைக்கி பார்த்தா அந்த சட்டத்தில் இருக்கிறது ஒரு வீட்டுக்கு 100 நாள் வேலைங்கிறது. ஆனால் இன்றைக்கி வந்து அது இல்லை. ஒரு 10 நாளும் 15 நாளும் 20 நாள் இப்படி தான் இருக்குதே தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த அடிப்படையில் இந்த 100 நாள் விவசாய தொழிலாளர்களுக்கு 100 நாள் வேலையை வந்து முழுமையாக வழங்குவதற்கான ஏற்பாட்டுக்கு நான் நடவடிக்கைக்கு போவேன் அப்படிங்கிறது. இந்த தொகுதியில் மக்கள் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள்னா என்னவா? அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரியான கோரிக்கைகளை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ மீனவர் பகுதிகள்னால் அவர்களுக்கு தேவையான கோரிக்கையை சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போனால் இலங்கை இராணுவம் வந்து அவர்களை கைது செய்தது. அவர்களுக்கு அதை வந்து இல்லாமல் அவர்கள் எங்கே சென்றாலும் போய் மீன்பிடி தொழிலை செய்வதற்கு, அவருக்கு மீன் பிடிக்கிறத தவிர வேறு எந்த வேலையுமே தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் மீன்பிடி அவங்களுக்கான அதை வந்து எங்கு சென்றும் போய் மீன்பிடி தொழிலை செய்வதற்கு நான் வந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன். புதுசாக விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. அந்த கட்சி சார்பில் இங்கே ஒரு வேட்பாளர் போட்டியிடுறாரு. அவங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த அளவுக்கு வாக்கு வாங்குவீங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் பெருவாரியான வாக்குகள் எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னு சொன்னால், நான் ஏனோ இன்னைக்கு வந்து இந்த மக்களுக்கு அறிமுகம் இல்லை. அறிமுகம்னா நான் கிட்டத்தட்ட 25 வருடமாக அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்து சார்பாக மக்களுக்கு பெண்களுக்கான போராட்டங்களை நடத்தியிருக்கேன். பெண்களுக்கு என்ன பிரச்சனையோ அங்கெல்லாம் போய் நின்று இருக்கேன். அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இன்றைக்கி விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளர்களுக்கு, இப்படியே இளைஞர்களுக்கு, இது மாதிரியான எல்லா இதுலேயும் வந்து நம்ம தலையிட்டு போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். ஒரு போராளியாக தான் நான் இன்றைக்கி வந்து இந்த களத்தில் நிற்கிறேன்னு தவிர ஏதோ இன்றைக்கி தேர்தலுக்காக மட்டும் நான் இந்த இடத்துல வந்து நான் நிற்கலை அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும். பரவாயில்ல, மக்களுக்கே தெரியும் அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். இந்த பகுதிகளில் நான் இந்த சட்டமன்றத்துக்கு உட்பட்டு இந்த
சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நான் நிற்கிறதுலையும் பெருமைப்படுறேன். அதில் மக்களும் பெருமையோடு பார்க்குறாங்க, பெரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான்.